கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு மதுரையில் ஒரு அமைப்பு முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து என்று பட்டம் அளிப்பதாக அறிவித்திருந்தது. கங்காணி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுபவீர பாண்டியன் அவர் பார்த்தீங்கன்னா கொதிச்சு போயிட்டார். ஐயோ, முத்தமிழ் பேரறிஞரா அப்படின்னு. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தமிழ்நாடு அரசவை கவிஞராக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் கவி அரசு என்று அழைக்கப்பட்டார். கண்ணதாசனுடைய கவிதைகளும் அவருடைய 5000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களும் எக்காலத்தாலும் அழிக்கப்பட முடியாத காப்பியங்களவை. அப்படிப்பட்ட ஒரு பிறவி கவிஞர் கண்ணதாசன். இருந்தாலும் அவருக்கு கவியரசு அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இது என்னாச்சு, கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு கண்ணதாசன் மேலே ஏற்கனவே கடுப்பில் இருந்தார். என்ன காரணம்னா, வனவாசம் என்ற பெயரில் தானும் கருணாநிதியும் திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் ஒரு காலத்தில் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தோம் என்பதை ஒப்புதல் வாக்கு மூலம் போல கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த வனவாச புத்தகத்தில் எழுதிட்டார். ஸோ இதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, கவியரசு கண்ணதாசனை பார்த்து கலைஞர் கருணாநிதி நீங்கள் என்ன கவிஞரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டார். உடனே அதற்கு பதில் எழுதிய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எப்படா கண்ணதாசனை மட்டம் தட்டலான்னு பார்த்துட்டு இருந்தவர் அப்போ வைரமுத்து ஒரு என்ட்ரி ஆகிறார் இந்த கவிதை உலகத்திற்குள். உடனே என்ன பண்ணிட்டாரு, அவரை தன்வசமாக்கி அவருக்கு கவி பேரரசு அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டார். கண்ணதாசனை விட வைரமுத்து மிகப்பெரிய பேரரசர், கவி பேரரசர் அப்படின்னு வேண்டும். அதை வைரமுத்துவின் மீது இருந்த பற்றுதல் காரணமாகவோ வைரமுத்து மீது இருந்த பாசம் காரணமாகவோ வைரமுத்துவனுடைய கவிதைகள் அப்படிப்பட்ட உயர்ந்த கவிதைகள் என்பதற்காகவோ அவருக்கு கவி பேரரசு பட்டமெல்லாம் கலைஞர் கருணாநிதி கொடுக்கவில்லை. கண்ணதாசன் கவியரசர் கண்ணதாசனை விட உயர்ந்த பொறுப்பு என்ன, கவி பேரரசு. அதை வைரமுத்துவை கொடுத்து கண்ணதாசனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக வைரமுத்துவை கருவியாக பயன்படுத்திக் கொண்டார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு மதுரையில் ஒரு அமைப்பு முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து என்று பட்டம் அளிப்பதாக அறிவித்திருந்தது. உடனே திராவிட இயக்கத்தினுடைய கூடாரங்களில் பெரிய சலசலப்பு. குறிப்பாக இந்த திராவிட பள்ளிக்கூடம் என்ற பெயரில் அவதூறுகளை காணொலிகளின் மூலமாகவும் ட்விட்டர் பக்கங்கள் மூலமாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் பரப்புவதற்கென்றே பொய் பரப்புரையாளர்களை, அவதூறு வீச்சாளர்களை வளர்த்து ஆளாக்கி தீனி போட்டு வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய கங்காணி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுபவீர பாண்டியன் அவர் பார்த்தீங்கன்னா கொதிச்சு போயிட்டார். ஐயோ, முத்தமிழ் பேரறிஞரா அப்படின்னு. வைரமுத்து அவர்களே, முத்தமிழ் அறிஞர் என்றால் அது கலைஞர் கருணாநிதி மட்டும்தான். அவரை விட நீங்க என்ன பெரிய ஆளா? நீங்கள் எனவே இந்த முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டத்தை ஏற்கக்கூடாது, மறுத்துவிட வேண்டும் அப்படின்னு அழுது புரண்டு, இந்த குழந்தைங்க 2 காலை 2 கையையும் தூக்கிட்டு நிலத்துல படுத்து புரளும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புரண்டுட்டாரு சுபவீர பாண்டியன். ஒட்டு திண்ணை வாசி, கருவாட்டு சாம்பார் தயாரிக்கக்கூடிய ஒரு சமையல்காரர். என்னடா இந்த ஆள் இப்படி கொதிச்சுட்டாரே அப்படின்னு எல்லாருமே வியப்போடு பார்த்தோம். இப்போ ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா, பூமி வட்டம், இங்கே வாழ்க்கை என்பதும் வட்டம் என்பது இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு தெரிகிறது. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தமிழ்நாடு அரசவை கவிஞராக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் கவி அரசு என்று அழைக்கப்பட்டார். கண்ணதாசனுடைய கவிதைகளும் அவருடைய 5000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களும் எக்காலத்தாலும் அழிக்கப்பட முடியாத காப்பியங்களவை. இன்று கண்ணதாசனை பற்றி இருக்கக்கூடிய விமர்சனங்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி இருக்கக்கூடிய விமர்சனங்களை பார்த்தாலே தெரியும் யார் இன்றும் மனதில் எனக்கு அழிவில்லை என்று பாடிய கவிஞன் கவியரசு கண்ணதாசன். அவருக்கு எந்த பட்டமுமே தேவையில்லை. மணிகரசனியாவோட ஒரு கடவுள் அழகா சொல்லுவாங்க, அவருக்கு எந்த பட்டமுமே தேவையில்லை, அப்படிப்பட்ட பிறவி கவிஞன் அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல அப்படிப்பட்ட ஒரு பிறவி கவிஞர் கண்ணதாசன். இருந்தாலும் அவருக்கு கவியரசு அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இது என்னாச்சு, கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு கண்ணதாசன் மேலே ஏற்கனவே கடுப்பில் இருந்தார். என்ன காரணம்னா, வனவாசம் என்ற பெயரில் தானும் கருணாநிதியும் திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் ஒரு காலத்தில் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தோம் என்பதை ஒப்புதல் வாக்கு மூலம் போல கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த வனவாச புத்தகத்தில் எழுதிட்டார். ஸோ இதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, கவியரசு கண்ணதாசனை பார்த்து கலைஞர் கருணாநிதி நீங்கள் என்ன கவிஞரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டார். உடனே அதற்கு பதில் எழுதிய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அஞ்சாத சிங்கம் என்றும் அன்றெடுத்த தங்கம் என்றும்
பிஞ்சான நெஞ்சினர் முன் பேதையர் முன் ஏழையர் முன் நெஞ்சார பொய்யுரைத்து, அதாவது அஞ்சாத சிங்கம் அன்றெடுத்த தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்சான நெஞ்சுக்காரங்க, இளகிய மனதுக்காரங்க, பேதையர் முன் ஒன்று தெரியாதவங்க, ஏழையர் முன் நெஞ்சார பொய்யுரைத்து, மனம் நெஞ்சுக்கு தெரிந்தே பொய்யுரைத்து, தன் சாதி தன் குடும்பம் தான் வாழ தனியிடத்து பஞ்சாங்கம் பார்த்திருக்கும் பண்புடையான் கவிஞனில் நானோ கவிஞனில்லை. என் பாட்டும் கவிதை அல்ல. பகுத்தறிவை ஊர் குறைத்து, பகுத்தறிவை ஊருக்கு சொல்லிட்டு பணத்தறிவை தனக்கு வைத்து, பணம் சம்பாதிக்கக்கூடிய அறிவை மட்டும் தனக்கு வைத்து, தொகுத்துரைத்த பொய்களுக்கும் சோதனைகள் செய்து வைத்து, நகத்து நுனி உண்மையின்றி, நக அளவுல கூட உண்மை இல்லாம நாள் முழுவதும் வேடமிட்டு, மடத்தில் உள்ள சாமி போல் மாய கதை உரைத்து, வகுத்துணரும் வழியறியா மானிடத்து தலைவர் என்று பிழைத்திருக்கும் ஆண்மையில்லா பேதையனே கவிஞனில் நானோ கவிஞனில்லை அப்படின்னு பாடி முடிச்சிட்டாரு கண்ணதாசன் அவர்கள். ஸோ இது எப்படி சொல்றாருன்னா, இதெல்லாம் இந்த நம்ம இளையவர்கள் எப்படி சொல்லுவாங்க, மரண அடிடா மாஸ் அடின்னு சொல்லுவாங்கல்ல, பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்ணதாசன் போட்டு எரிஞ்சிட்டார். ஸோ இது கண்ணதாசனை எப்படியாவது இவர் அதுக்கு பிறகு மட்டம் தட்டணும்னு மனதிற்குள் கருவி கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களாம் நண்பர்கள் தான், அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இவர்களுக்கிடையே இருந்த இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். எனவே அவர்கள் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பேசக்கூடியவர்களாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சு அந்த பார்வையில் பார்க்கணும். உடனே எங்கள் கலைஞர் கடவுளை பற்றி இப்படி பேசிவிட்டாயா, நம்மெல்லாம் பேசல. கண்ணதாசனும் கவிஞர் அதே போல கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கிடையே நடந்த இந்த பிரச்சனைகளை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கோம். அவர்கள் இதெல்லாம் ஆவணங்களாகவே இருக்கின்றன. ஸோ இப்படி பேசின உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எப்படா கண்ணதாசனை மட்டம் தட்டலான்னு பார்த்துட்டு இருந்தவர் அப்போ வைரமுத்து ஒரு என்ட்ரி ஆகிறார் இந்த கவிதை உலகத்திற்குள். உடனே என்ன பண்ணிட்டாரு, அவரை தன்வசமாக்கி அவருக்கு கவி பேரரசு அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டார். கண்ணதாசனை விட வைரமுத்து மிகப்பெரிய பேரரசர், கவி பேரரசர் அப்படின்னு வேண்டும். அதை வைரமுத்துவின் மீது இருந்த பற்றுதல் மூலமாகவோ, பற்றுதல் காரணமாகவோ, வைரமுத்து மீது இருந்த பாசம் காரணமாகவோ, வைரமுத்துடைய கவிதைகள் அப்படிப்பட்ட உயர்ந்த கவிதைகள் என்பதற்காகவோ அவருக்கு கவி பேரரசு பட்டமெல்லாம் கலைஞர் கருணாநிதி கொடுக்கவில்லை. கண்ணதாசன் கவியரசர், கவியரசர் கண்ணதாசனை விட உயர்ந்த பொறுப்பு என்ன, கவி பேரரசு. அதை வைரமுத்துவை கொடுத்து கண்ணதாசனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக வைரமுத்துவை கருவியாக பயன்படுத்திக் கொண்டார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இன்று வரலாறு எப்படி மாறுது பாருங்க. இன்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு தற்பொழுது திமுக ஆதரவாளர், திராவிட ஆதரவாளராகத்தான் இருக்கிறார் வைரமுத்து. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், நம்ம அதில் தலையிடல. அவருடைய அரசியல் நிலைப்பாடு பற்றி நம்ம எதுவும் பேசல. ஆனால் இன்று அவருக்கு முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பதற்காக மதுரையில் ஒரு அமைப்பு முன் வந்திருக்கிறது. உடனே அடிச்சு பிடிச்சு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உறவு முறை, சொந்தக்காரங்க, குடும்பத்தினர் கூட இப்படி தானாடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பதை போல ஆட மாட்டாங்க. அவங்க இதெல்லாம் என்ன பண்ணி பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் சுபவீர பாண்டியன் குமுறி அழுகிறார். அது அவர் கண்களில் தாரதாரையாக நிலத்தில் படுத்து உருண்டு அழுகிறார். ஐயோ வைரமுத்து பண்ணிடாதீங்க, தப்பு பண்ணிடாதீங்க, நீங்க முத்தமிழ் பேரறிஞர்களை ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதே திமுக தற்பொழுது கலைஞர் கருணாநிதி என்றாலே அது முத்தமிழ் அறிஞர் என்று தான் நாங்கள் பட்டம் கொடுத்து வச்சிருக்கோம். அப்போ உங்களுக்கு முத்தமிழ் பேரறிஞர் என்று கொடுத்து விட்டால் கருணாநிதியை விட நீங்கள் உயர்ந்தவராக, தமிழில் உயர்ந்தவராக ஆகிவிடுவீர்கள். எனவே அப்படி செய்யாதீங்க அப்படின்னு அழுது புலம்பி இருக்கிறார் சுபவீர பாண்டியன். இப்போ பாருங்க, கண்ணதாசனை வைரமுத்துவை வைத்து மட்டம் தட்டினார்கள். இன்று வைரமுத்துவுக்கே இவர்கள் இப்பொழுது மட்டம் தட்டுகிறார்கள். ஆக கருணாநிதி வைரமுத்துவை பயன்படுத்தி கொண்டார் அன்று. இன்றும் திமுக வைரமுத்துவை பயன்படுத்தி கொள்ளத்தான் துடிக்கிறது. வைரமுத்து அவர் கவி பேரரசு ஆகிவிடக்கூடாது என்பதில் இவங்க இருக்காங்க. அதற்கு அடுத்தது மிக முக்கியமாக முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டம் ஒருபோதும் இவருக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதிலும் இருக்காங்க. என்ன காரணம்னா, இப்படித்தான் காலம் காலமாக தமிழ் அறிஞர்களுடைய பெருமைகளை சீர்குலைப்பதற்காக திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் புதுசாக பெரிய பட்டம் கொடுத்து அவர்கள் எல்லாம் மறைத்து இருட்டடிப்பு செய்வது திராவிடத்தினுடைய நயவஞ்சக வழக்கம். இப்போ அதை கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அதை நாளைக்கு என்ன ஆகும், முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னா வைரமுத்து பேர் தான் இண்டெக்ஸில் நிற்கும். அப்போ முத்தமிழ் அறிஞர்னா சிறுசாயிருச்சுல்ல. இப்போ பாருங்க காலச்சூழல் எப்படி பாருங்க. அன்று கவியரசரை வஞ்சம் தீர்ப்பதற்காக கவி பேரரசு என்ற பட்டத்தை வைரமுத்துவிற்கு கொடுத்தார் கலைஞர் மு. கருணாநிதி. இன்று அதே பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம் முத்தமிழ் பேரறிஞர் என்று வைரமுத்துவிற்கு பட்டம் கொடுத்து முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி என்று மட்டம் தட்டுகிறது தமிழ் சமூகம்.
தமிழ் எப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்தது என்பதை நாம் இதன் மூலமாக நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி இருப்பினும் கவிப்பேரரசு என்ற பட்டம் நம்முடைய தமிழருடைய மிகச்சிறந்த கவிஞரான வைரமுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிதான். அதேபோல முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டமும் திரு வைரமுத்து அவர்களுக்கு பொருத்தமான பட்டம்தான் என்பதை ஒவ்வொரு தமிழரும் உறக்கச் சொல்வோம். முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து அவர்கள் அவருடைய புகழ் நீடித்திருக்கவும், கவியரசுக்கு பட்டமே வேண்டியதில்லை, அவர் பிறவி கவிஞர், கவி பேரரசுக்கெல்லாம் பேரரசன், பெரும் பேரரசன் கண்ணதாசன் அவர்கள் புகழும் நீடித்திருக்க நாம் இந்த தருணத்தில் வேண்டிக் கொள்வோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.